பிட்டு நீ சொல்றதும் சரின்னு தான் படுது. நாளைக்கே விவசாயம் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி யோசிச்ச முன்னா தன்னோட இடத்துல விவசாயம் பண்றதுக்காக மண்வெட்டியால மண்ணெல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சது. அப்படி சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு புதையல் மாதிரி ஒரு பெட்டி ஒன்று கிடைச்சது. பிட்டு இங்க வந்து பாரேன், நம்ம விவசாய நிலத்துல ஒரு பெட்டி மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இது என்ன பெட்டின்னு தெரியல, இங்க வா வந்து திறந்து பார்க்கலாம் இத. ஜோலி ஜோலி அம்மா, எனக்கு தெரிஞ்சு இது தங்க புதையல் பெட்டின்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா இங்கே இருக்கும் போல. நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்மா. நமக்கு ஒரு தங்க புதையல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை சீக்கிரம் திறங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி அந்த மரப்பெட்டியை திறந்து பார்க்கும்போது அது நிறைய தங்க நாணயங்களும் வைரங்களும் நிறைஞ்சு இருந்தது. முன்னா அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகும்போது காட்டுல இருக்க மற்ற பறவைகள் எல்லாம் அந்த பெட்டியை பார்த்துட்டாங்க. என்ன முன்ன பெரிய ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போகுது. இத பார்த்தா பழங்காலத்துல மன்னர்கள் எல்லாம் யூஸ் பண்ண பாக்ஸ் மாதிரில இருக்கு. ஒருவேளை புதையல் எதுவும் கிடைச்சிருச்சோ என்னவோ. இவ்வளவு பெரிய பாக்ஸா இருக்கே. நாம முதல்ல இந்த விஷயத்த மித்த பறவைகள்கிட்ட போய் சொல்லணும், இல்லாட்டி எனக்கு தூக்கமே வராது. பச்சை, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு தான் வந்தேன். முன்னா ஒரு பெட்டியை தூக்கிக்கிட்டு போச்சு. அந்த பெட்டி எனக்கு தெரிஞ்சு நிறைய பொக்கிஷமும் தங்கங்களும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அப்படி இருந்தா முன்னா என்கிட்ட சொல்லிடும். நான் அதை பத்தி அதுகிட்டே நான் நேர்ல கேட்டுக்கிறேன். பாஸ்கி, பாஸ்கி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சாரல், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறேன்? எப்பயும் போல வீட்டுல சும்மாதான் இருக்கேன். ஆமா, நீங்களும் குடும்ப தலைவனா சம்பாரிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்திட போறீங்க. எப்ப பார்த்தாலும் சும்மா இருக்கிறது தானே உங்களுக்கு வேலை. இந்த ஊர்ல என்ன நடக்குதுனாலும் உங்களுக்கு தெரியுமா? எதுவா இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொன்னாதான் தெரியுது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சாரல். எதுவுமே சொல்லாம படபடன்னு நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. என்ன விஷயம்னு முதல் சொல்லு, அதுக்கப்புறம் நான் முடிவெடுக்கிறேன். பாஸ்கி, முன்னா தன்னோட வயல்ல விவசாயம் செய்யறதுக்காக மண்ணெல்லாம் தோண்டும் போது அதுக்கு ஒரு பெரிய பெட்டி கிடைச்சதாமா. எனக்கு தெரிஞ்சு அந்த பெட்டியில ஏதாவது புதையல் தான் இருக்க போகுது. அதை எப்படியாவது நம்ம அபகரிக்கணும். முதல்ல அதுக்கு ஒரு பிளானை போடுங்க. அந்த பெட்டி நம்மதுன்னு போராடி அந்த பெட்டியை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். என்னது புதையலா? இதெல்லாம் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். வா, முதல்ல அந்த பாக்ஸை எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதுன்னு யோசிப்போம். முதல்ல வா, முன்னா வீட்டுக்கு போவோம். முன்னா, முன்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம். நீங்க ஏதோ ஒரு பெட்டி எடுத்தீங்களாமா. அந்த பெட்டி எங்க பெட்டி. எங்க தாத்தாவும் எங்க அப்பாவும் என்கிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல அந்த வயல் எங்க வயலா இருந்ததாமா. இப்ப அது உங்ககிட்ட இருக்கு. நீங்க மண்ணை தோண்டும் போது அதுல இருந்து பெட்டி கிடைச்சிருக்கு. அந்த பெட்டி எங்க பெட்டி. அதனால அந்த பெட்டியை எங்க கிட்டயே கொடுத்துருங்க. பாஸ்கி அண்ணா, நீங்க சொல்றது மிகவும் தப்பு அண்ணா. நான் விவசாயம் பண்றதுக்காக தோண்டும் போது எனக்கு கிடைச்சது அந்த பெட்டி. அதை எப்படி நான் உங்களுக்கு தர முடியும்? உங்களுக்கு ஒரு காலத்துல அந்த வயல் உங்களோட இருக்கலாம், ஆனா இப்ப அது என்கிட்ட இருக்கு. அது என்னுடையது. அதை எப்படி நான் தர முடியும்? என்னாலலாம் தர முடியாது. எப்படி முன்னா நீ சொல்லுவ? நான் தான் எங்க முன்னோர்கள் எங்களுடையதுன்னு சொன்னாங்கன்னு சொல்றேன் இல்ல. அந்த பெட்டியை எங்க தாத்தா உங்க புதைச்சி வச்சதா எங்க அப்பா சொன்னாரு. ஆனா எங்க அப்பா என்கிட்ட அப்படி சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. அதெல்லாம் பொய்யா இருக்கும்னு நினைச்சேன். நீ இப்ப எடுக்கும் போதுதான் எனக்கே தெரியுது அது உண்மையிலேயே அங்க ஒரு புதையல் இருக்க பெட்டி அங்க புதைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது எங்களுடைய பரம்பரை சொத்து. நீ கண்டிப்பா எங்க கிட்ட கொடுத்துதான் ஆகணும். பாஸ்கி அங்கிள், அதெல்லாம் தர முடியாது. எங்க அம்மா கஷ்டப்பட்டு அந்த பெட்டியை எடுத்தாங்க. அது உங்களுடையதுன்னு நாங்க எப்படி நம்புறது? அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு கிடைச்ச பொருள் எங்களுக்கு தான். நாங்க தர மாட்டோம். ஓ, முன்னா தரமாட்டியா நீ? இரு, நான் எங்க மாமாவை கூட்டிட்டு வரேன். எங்க மாமா வந்து சொல்லுவாருல்ல, அப்ப நீ நம்புவேல. நான் எப்படியாவது என்னோட பரம்பரை பெட்டியை வாங்காம விட மாட்டேன் உங்ககிட்ட இருந்து. அப்படி சொல்லிட்டு பாஸ்கி கழுவும் சாரல் கழுவும் தன்னோட மாமாவை பார்க்கறதுக்காக மாமாவோட வீட்டுக்கு போயிட்டாங்க. பிட்டு, பாஸ்கி கழுகு சொல்றத கேட்டியா? எனக்கு பயமா இருக்கு, அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்களோ என்ன. நானே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல நமக்கு கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, அதை நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அது நமக்கு கிடைச்சது. அது நமக்குரிய பாக்ஸ். நம்ம அதை தர வேண்டாம். அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க. பிட்டு அது என்ன ஐடியான்னு முன்னாவோட காதுல சொன்னது. பிட்டு, நீ சொல்ற மாதிரி பண்ணா சரியா வருமா? சரி, பண்ணி தான் பார்ப்போமே. மாமாவை பார்க்க சென்ற பாஸ்கி கழுகு மாமா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் விளக்கமா சொன்னது. அப்படியா மருமகனே? அதை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது அந்த பாக்ஸை உங்களுக்கு நான் வாங்கி தந்துடுறேன் மருமகனே. அதுல இருந்து நீங்க எனக்கு ஒரு கமிஷனா ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மாமா, நீங்க முதல்ல அதை வாங்கி மட்டும் கொடுங்க. நான் எப்படியாவது அதுக்குரிய கமிஷனா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். கண்டிப்பா நீங்க அந்த பாக்ஸை எனக்கு வாங்கி தந்துடணும். இந்தா முன்னா, பாஸ்கி சொன்னதெல்லாம் உண்மைதான்.
அவங்க அப்பா என்கிட்டயும் தான் சொல்லியிருந்தாரு. இவங்க சோம்பேறித்தனத்தினால அதெல்லாம் என்னன்னே கண்டுக்காம விட்டுட்டாங்க. அவங்க சொல்றபடியே அந்த பாக்ஸ் பாஸ்கிக்கு தான் சொந்தம். நீ அந்த பாஸ்கி கிட்டேயே கொடுத்துருமா. சரி பெரியவங்க நீங்களே சொல்லும்போது நான் இதை மறுக்கணும்னு விரும்பல. இந்த பாக்ஸை உங்ககிட்டயே கொடுத்துறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த பாக்ஸ்ல என்ன இருந்தாலும் பாதி பாதி ஷேரிங் கொடுக்கணும். ஏன்னா இந்த பாக்ஸை நான் தானே கண்டுபிடிச்சேன். நீங்க எனக்கு ஒரு பகுதி கொடுக்கணும் இதுல இருந்து. என்ன பாஸ்கி, முன்னா சொல்றதும் கரெக்ட் தானே. பாஸ்கை எடுத்தது அந்த முன்னா தானே, அதனால அந்த பாக்ஸுக்குரிய தொகையை அதுக்கும் கொடுக்கணும் தானே. நிலம் உன்னுடையதா இருந்தாலும் பாக்ஸ் உன்னுடையதா இருந்தாலும் அந்த பொருளை கண்டுபிடிச்சது முன்னா தானே. முன்னாவுக்கும் நீ ஒரு பங்கு கொடுக்கணும், சரியா? சரிங்க மாமா, நீங்க சொன்னபடியே அந்த பாக்ஸ்ல பாதி பங்கா முன்னாவுக்கு நான் கொடுத்துடுறேன். சரி, இப்ப அந்த பாக்ஸை முதல்ல ஓபன் பண்ணி காமிக்க சொல்லுங்க. அப்படி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்தது. செருப்பு இந்த மாதிரி தான் இருந்தது. தங்கமோ பொண்ணோ எதுவுமே அதுல இல்லை. ஐயோ இது என்ன, உள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த செருப்பையும் இந்த துணியையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பாஸ்கி, இந்த பாஸ்கை முன்னாக்கிட்டே கொடுத்துருங்க. நமக்கு வேண்டாம் பாஸ்கி. முன்னா, நீயே வச்சுக்கோ முன்னா, இந்த பாக்ஸ எங்களுக்கு வேண்டாம். நீயே வச்சுட்டு சந்தோஷமா இருந்துக்கோ. அது எப்படி பாஸ்கி அங்கிள்? நீங்க தானே இந்த பாக்ஸ் எங்களுடையது, எங்க பரம்பரை சொத்துன்னீங்க. நீங்களே உங்க சொத்தை எடுத்துட்டு போங்க. அந்த பாக்ஸில் தங்கமும் பொண்ணும் இல்லாததை நினச்சி வருத்தப்பட்ட பாஸ்கி அந்த பாக்ஸை தன்னோட வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுச்சு சோகமா.